வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் கடற்கரையிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு படகில் செல்ல முயன்ற பெண் உள்ளிட்ட 4 இலங்கை தமிழர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தனுஷ்கோடிக்கு வந்த 310க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் மண்டபம் முகாமில் தற்காலிகமாக தமிழக அரசால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்கச்சிமடம் தண்ணீர் ஊற்று கடற்பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியின் போது கைகளில் பயண பைகளுடன் நின்று கொண்டிருந்த 4 இலங்கை தமிழர்களை தங்கச்சிமடம் காவல்துறையில் அழைத்துச் சென்று விசாரணைகள் நடத்தியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே பாம்பன் கடற்கரையில் 2 டன் எடையுடைய 18 அடி நீளம் கொண்ட ராட்சத திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியது. இதன் உடலை கைப்பற்றி வனத்துறையினர் உடற்கூற்று ஆய்வு செய்து பாம்பன் கடற்கரை மணலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. பார்த்துக்கிட்டு நம்ம கையில் வாங்கிட்டு சம்பளம் 5000 ரூபா நம்ம பார்த்தது தான் ராமகிருஷ்ண கட்டினவே இப்போ இறந்துதுண்ணே உனக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம். ஆமாம் கரெக்டாக இருக்கு. சரியாக இருக்கு. இன்னும் வெளியே வாங்க. சரியாக இருக்கு.
முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் துணுக்காய் பிரதேச செயலகம் வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி சபைகள் இணைந்து நடாத்திய முல்லைத்தீவு மாவட்ட பண்பாட்டு பெருவிழா மிக சிறப்பான முறையில் நேற்றைய தினம் துணுக்காய் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. பந்தாப்பு நிகழ்வு சேலத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்வோடு அவர்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பர்களோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. யாழ்ப்பாணம் மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழுவின் 4வது காலாண்டுக்குரிய குழு கூட்டமானது யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே நடைபெற்றது. பிரதேச செயலாளர்கள், பிரதேச செயலகங்களிலே கடமையாற்றுகின்ற சிறுவர் தொடர்பான உத்தியோகத்தர்கள், போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் உட்பட அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதேசத்தோடு இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே பல விடயங்கள், சிறுவர்கள் தொடர்பான பல விடயங்கள் அலசி ஆராயப்பட்டது. அந்த வகையிலே மாவட்டத்திலே சிறுவர்களுடைய கல்வி, அவர்களுடைய ஏனைய விடயங்கள் தொடர்பான மேம்பாட்டிற்கு அவருடைய ஒத்துழைப்பையும் இந்த சந்தர்ப்பத்திலே கோரப்பட்டது. மாவட்ட மட்டத்திலே சிறுவர்களுடைய துஷ்பிரயோகம் தொடர்பான 21 முறைப்பாடுகள் பிரதேச செயலகங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவை தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் பிரதேச செயலகத்துடைய உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சில சிறுவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சிலருடைய செயற்பாடுகள் தொடர்பாக கூடிய கவனம் எடுத்து செயற்படுவதற்குரிய அறிவுறுத்தல்களை பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக பஸ் சேவையிலே சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக சாவகச்சேரி, மருதங்கேணி, யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவுகளிலிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. கெட்பேலி பகுதிக்கான போக்குவரத்து தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அது இலங்கை போக்குவரத்து சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதே வேளையிலே மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவிலே பாடசாலை முடிவடைந்த பின்னர் பிள்ளைகளை ஏற்றிச் செல்வதற்குரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த விடயம் இலங்கை போக்குவரத்து சபையாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அச்சுவேலியூடாக ராசபாதையூடாக வருகின்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ்ஸில் பாடசாலை மாணவர்களோடு வெளிநபர்களும் அந்த பஸ்ஸிலே செல்வதனாலே பிரச்சனைகள் இருப்பதாக பிரதேச செயலாளராலே எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாக
பொதுமக்களுக்கான தனியான போக்குவரத்து சேவை ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக மாவட்டத்தில் இயங்குகின்ற தனியார் கல்வி நிலையங்கள் பொதுமக்கள் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய நலன் கருதி வெள்ளிக்கிழமைகளிலே பிற்பகலிலே தங்களுடைய அந்த கல்வி நிலையங்களை மூடுவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் கடந்த காலத்திலே நடைமுறைப்படுத்தி வந்திருக்கின்றோம். அதேவேளை அந்த விடயத்தினை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துமாறு இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தரம் 9ற்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு வெள்ளிக்கிழமைகள் பிற்பகலிலும் ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் விடுமுறை வழங்குவதன் மூலம் அந்த மாணவர்களுடைய ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவதற்கும் அதே வேளையிலே அவர்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்திற்கும் அது சாதகமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே அந்த விடயத்தினை அனைத்து தனியார் கல்வி நிலையங்களை மேற்கொள்வது தொடர்ச்சியாக மேற்கொள்ளுமாறு பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேற்பார்வை செய்து அறிக்கையிடுமாறும் கோரப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக தனியார் கல்வி நிலையத்தினுடைய இயக்குநர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை உணர்ந்து பிள்ளைகளுடைய ஏனைய விடயங்கள் கல்வியோடு சார்ந்த ஏனைய விடயங்களிலும் அவர்களை ஈடுபடுத்துவதற்கும் அவர்களுடைய மன ஆறுதலுக்கும் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நான் நினைக்கின்றேன் 2025 ஆண்டிற்கான அவர்களுடைய அந்த நேர சூழ்ச்சியை தயாரிக்கின்ற போது இதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இத்தகைய மாணவர்களுடைய சிறுவர்களுடைய அந்த நலனிலே அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் அந்த 2 நாட்களும் வெள்ளிக்கிழமைகளிலே பிற்பகலிலும் ஞாயிற்றுக்கிழமையிலே முழு நாளுமாக தரம் 9ற்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளுக்கு, ஏனென்றால் இன்றைய இந்த போட்டிமிக்க கல்வி வகையிலே எங்களுடைய மாணவர்கள் தரம் 9ஐ சேர்ந்தவர்கள் அல்லது 9க்கு மேற்பட்ட மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளிலே எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்த போவதில்லை. காப்போது சாதாரண தரம் காப்போது உயர்தர பரீட்சையிலே அவர்கள் போட்டி பரீட்சைக்கு தயார்படுத்த வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களை விடுத்து ஏனையவர்களுக்குரிய இந்த ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு தனியார் கல்வி நிலையங்கள் ஒன்றியங்களுடைய அந்த செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு நான் அவர்களை கேட்டிருக்கின்றேன். இதற்கு உண்மையிலே பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்களிலே தனியார் கல்வி நிலையங்கள் மூடுகின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெற்றோர்கள் குழுவான வகுப்புகளுக்கோ அல்லது தனியான வகுப்புகளுக்கோ மாணவர்கள் பிள்ளைகளை அனுப்புகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளுடைய உடலுள்ள நலனுக்கான இந்த கோரிக்கையிலே பெற்றோர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். வடக்கில் ஏற்பட்டிருக்கும் மர்ம காய்ச்சலினால் வடக்கு மாகாணத்தில் இதுவரை 7 பேர் மரணமடைந்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். எமது மாகாணத்திலே தற்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலுமாக 7 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுவும் இளமாக்களும் அதில் உள்ளடங்குகிறார்கள். ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெரியாவிட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 6 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 1 பேருமாக 7 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது. இது எவ்வாறாக இருந்த பொழுதும் சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் கவனமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சினோட சுகாதார அமைச்சு மத்தியோடும் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றது முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 3 பிரதேச அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள், முக்கியமாக 3 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பாதிக்கப்பட்டன. பருத்தித்துறை, கரவட்டி மற்றும் சாவச்சேரி, இந்த 3 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு தான் அதில் முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. அவை இதுக்கேற்ற நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அவை இதை அந்த கிணறுகளை சுத்தமாக்கி குளோரினிடவும் மற்றும் மக்களை அந்த நீர் தேங்கி நிற்கிற வயலோ அந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வைத்தியர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவை இதை மக்கள் ஒழுங்காக கடைப்பிடித்து இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் மீட்சி அடைய வேணும். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அதுக்குரிய ஈட்ட நடவடிக்கைகளை எமது சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு அவர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இன்னும் 20 நாட்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடரும் என பிரதி தலைவர் கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை இன்று தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையிலே நடைபெற்றது. இன்று பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் தேசிய சபையில் எடுக்கப்பட்டன. எங்களுடைய கடந்த பொது தேர்தல்
சம்பந்தமாக பல்வேறு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மக்கள் அளித்த தீர்ப்பை மனமகிழ்வுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே எதிர்காலத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை புனரமைத்து முழு மக்களுக்கும் சேவை செய்கின்ற அளவிலே எமது சேவைகளை முன்னெடுப்பதற்கு முழு மூச்சுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேலையிலே ஈடுபட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த வகையிலே எங்களுடைய தலைவர், பொதுச் செயலாளர், தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்காலத்திலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக கலந்து பேசி தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். எங்களுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் புனரமைப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் இடம்பெறும். அதிலே மலையக சமூகத்திலே இருக்கின்ற சகலரையும் இணைத்து கொண்டு எதிர்காலத்திலே சிறந்ததொரு அமைப்பை கட்டியெழுப்பி அதனூடாக மக்களுக்கு சேவையாற்றுவது என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையாக ஈடுபட்டு எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து நாங்கள் ஏற்கனவே இருந்த சகல சபைகளையும் மீண்டும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுகளுக்கான உரிமை பத்திரத்தை, உறுதிப்பத்திரத்தை வழங்குகின்ற நடவடிக்கைகளை இன்றைய அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். அதே நேரத்திலே கடந்த அரசாங்க காலத்திலே அமைச்சராக இருந்த ஜீவன் தொண்டமான் தலைமையிலே 1161 வீடுகளுக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையிலே இன்று 545 வீடுகளுக்கான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த உரிமை பத்திரங்கள் வழங்குவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அமைச்சிலே நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற ஏனைய உறுதிப்பத்திரங்களையும் வழங்குவதோடு இந்த நடவடிக்கைகளை இதோடு கைவிடாமல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுமாறும் நாங்கள் இந்த அரசாங்கத்தை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்தின் சரியான நடவடிக்கைகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவை வழங்கும். அதே நேரத்தில் மலையகம் சம்பந்தமான எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கும். அதே காலப்பகுதியிலே கடந்த காலங்களிலே வீடமைப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வேலை திட்டங்களை அதே நிலையிலே கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற தீர்மானத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு காணிகள் வழங்கி வீடுகள் அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிறது, பல்வேறு மட்டங்களிலே பேசியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடுகளை அமைத்து அவர்களுக்கு வீடமைப்பை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை நாங்கள் பூரணமாக எதிர்க்கின்றோம். கட்டாக்களி மாடுகள் மற்றும் நாய்களினால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் தொடர்பில் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இயலாமையுடன் கூடிய நபர்களுக்கான சர்வதேச தினமாக மாற்றுத்திறனாளிகளால் வவுனியாவில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. நாங்கள் மட்டும் வாங்க எல்லாரும்.
டிஆருக்கு நியூஸை போடும். இத்துடன் நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.